நோட்டிஃபிகேஷனில் டிஎன்பிஎஸ்சி பிவிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பாருங்கள், 72 the whole power 5 divide 12 to the whole power 5 into 3 to the power 5. ஆக்சுவலாக இதை பார்த்தா நம்ம அப்படியே 72 பை டிவைட் பை இது அப்படியே போட்டுருவோம். ஆக்சுவலாக அவங்க ஹோல் ப்ராக்கெட் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்னா இதை தான் இதால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அப்படி போட்டு பார்த்தீங்கனாலும் ஆன்சர் வராது. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா இதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட மீனிங் என்னென்னா 72 to the power 5 divided by 12 to the 5, ஓகேங்களா, இன்ட்டு 3 to the power 5. இப்படி தான் இதை வச்சுக்கணும். ஏன்னா இவங்க ஹோல் ப்ராக்கெட் கொடுக்காதனால. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்னா 6 12 சார் நம்மளுக்கு தெரியும். இதை எப்படி எழுதலாம்னா 6 into 12 to the power 5னு எழுதிக்கலாம். ஓகேவா? இன்ட்டு 3 to the power 5, கீழே 12 to the power 5. இதில் ஒரு ரூல் அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் a into b to the power mனா a power m into b power mனு பிரித்து எழுத முடியும் நம்மளால். அப்போது மேலே இருக்கட்டும் எப்படி எழுதலாம்னா 6 to the power 5 12 to the power 5 divided by 12 to the power 5 into 3 to the power 5. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். இதே மாதிரி இதே ரூலை திரும்ப அப்ளை பண்ணி சேர்த்தும் எழுதலாம். அப்போ என்ன ஆகிடும்? 6 into 3 18 ஆகிடும். அப்போ 18 to the power 5. ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 to the power 5 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?